அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இன்றைய உலகின் இரு முகங்களை வெளிப்படுத்தும் நல்ல சமாரியர் உவமை. சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை கூட்டத்தில் உரையாற்றிய கர்தினால் கிரிகோர் ஸ்விஸ் அவர்கள் நல்ல சமாரியர் உவமை இன்றைய உலகத்தையும் திரு அவையின் பணியையும் புரிந்துகொள்வதற்கான ஆற்றல்மிக்க வழிகாட்டி என்று தெரிவித்தார். அபிஷேக் ராஜா அலங்காரம் வத்திக்கான். இன்றைய உலகத்தையும் திரு அவையின் பணியையும் புரிந்துகொள்வதற்கு அது இன்றும் ஒரு ஆற்றல்மிக்க வழிகாட்டியாக இருப்பதாக கர்தினால் கிரிகோர் ஸ்விஸ் அவர்கள் கூறியுள்ளார். சிறப்பு கர்தினால்கள் ஆலோசனை கூட்டத்தில் எப்படிப்பட்ட உலகில் நாம் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்ற தலைப்பில் உரையாற்றிய கர்தினால் ரிஸ் அவர்கள் நல்ல சமாரியர் உவமையை மையமாக கொண்டு தனது சிந்தனைகளை பகிர்ந்துள்ளார். அப்போது புனித 6ஆம் பவுலின் வார்த்தைகளை எடுத்துக்காட்டிய கர்தினால் ரிஸ் அவர்கள் நவீன உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு நல்ல சமாரியரே திரு அவையின் மாதிரி மற்றும் நெறிமுறை என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மனிதரும் உலகை வடிவமைப்பவராகவும் திரு அவையின் பணியின் மையமாகவும் இருப்பதால் உலகை பற்றி கருத்தியல் ரீதியாக மட்டும் பேசாமல் ஒவ்வொரு மனிதரின் மீதும் அக்கறையுடன் கவனம் செலுத்த நற்செய்தி கிறிஸ்தவர்களை அழைக்கிறது என்று கர்தினால் ரிஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நல்ல சமாரியார் உவமையில் இடம்பெறும் காயமடைந்த பயணி, வன்முறை, அநீதி, மாண்பிழப்பு, உளவியல் மற்றும் ஆன்மீக காயங்கள், தனிமை மற்றும் அலட்சியம் ஆகியவற்றால் இன்றும் துன்பப்படும் பல மக்களை குறிக்கிறார் என்று அவர் விளக்கமளித்துள்ளார். மேலும் எருசலேமிலிருந்து விலகிச் செல்லும் அந்த பயணம் கடவுளிடமிருந்து விலகிச் செல்லும் உலகையும் மதச்சார்பின்மை மற்றும் மதத்தின் தவறான பயன்பாடு உண்மையான மனித மாண்பை பலவீனப்படுத்துவதையும் அடையாளப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த உவமை நல்ல சமாரியர் மூலம் நம்பிக்கையையும் அளிக்கிறது என்றும் அவர் ஒரு அந்நியராக இருந்தும் கருணையின் முன்மாதிரியாக மாறுகிறார் என்றும் எடுத்துரைத்த கர்தினால் ரிஸ் அவர்கள் திரு அவை முன்முடிவுகளை முறியடித்து எங்கு கருணையின் செயல்கள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் அவற்றை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிறரன்பு பணிகள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரியவை அல்ல, மாறாக அவை திரு அவையும் உலகமும் உண்மையான உரையாடலிலும் ஒத்துழைப்பிலும் இணையும் சந்திப்பு தளமாக அமைகின்றன என்று வலியுறுத்தினார். இறுதியாக நல்ல சமாரியர் உவமையில் இடம்பெறும் 2 நபர்களும் இன்றைய உலகின் இரு முகங்களை பிரதிபலிப்பதாக கூறிய கர்தினால் ரிஸ் அவர்கள் ஒருவர் குணமடைவதை எதிர்நோக்கி இருக்கும் காயமடைந்த மனிதர், மற்றொருவர் உண்மையான வாழ்வின் பாதையை எடுத்து காட்டும் இரக்கமிக்க அந்நியார் என்றும் இவ்விருவர் மூலமாகவும் இரக்கம், நம்பிக்கை மற்றும் கருணையுடன் நற்செய்தியை அறிவிக்க இறைவன் திரு அவையை தொடர்ந்து அழைக்கிறார் என்றும் வலியுறுத்தி தனது உரையை நிறைவு செய்தார். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.